வெல்கம் டு த சேனல் குக் வித் தாரா. நான் அவங்க பிரியதர்ஷினி பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே விளாக் தான் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியில் இருந்துச்சு போனோன்னா இந்த வியூ பாயிண்ட் அழகாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறது காமிச்சிட்ருந்தேன். அடுத்த விஷயம் என்ன, நம்மளுக்கு டீ தான். இந்த பெட்ரோல் போட்டால் தான் ஓடும். அதோட இந்த உளுந்த வடை காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் தான். ஸோ நான்வெஜ் எடுக்காமல் எப்படி, எடுத்த கறியை வெளியில் வச்சு கழுவுறதுக்காக வெளியில் போனேன். இந்த வீடியோ எடுக்கும்போது எப்படியும் ஸ்லோ மோஷனில் டச் ஆகிருக்கு போல். அந்த கறி கழுவுனது எல்லாமே ஸ்லோ மோஷனில் விழுந்திருக்கு. இந்த தண்ணி விழுகிறது கூட அழகாக இருக்குல்ல. 2-3 தடவை கழுவுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு மனசு நிம்மதியாகும், க்ளீனாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தாங்கன்னா அம்மா கறிக்கு தேவையான விஷயம்லாம் கருத்துட்ருக்காங்க. எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல, காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 2-3 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மஞ்சள், அப்புறமா கறி இதை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஏன்னா கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, எண்ணெயில் வதக்கினோம்னா அந்த கறியோட ஸ்மெல் ரொம்ப அடிக்காமல். உப்பும் போட்டு லைட்டாக மூடி வைங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி குக்கரை விசில் போடுங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துறதுக்கான ஒரு டிப்ஸ் இது. ஸோ ஒரு சைடு குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. சைட் பை சைடாக அரைக்கிறது பார்த்துக்கலாம். சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இருக்க வரைக்கும் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் லைட்டாக பட்டையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே புதினா, கருவேப்பிலை, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தக்காளி வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட புதினா நிறையாவும் மல்லித்தலை கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரியாணி ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரலாம், அது கிடைக்கும். இப்போ அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது மட்டன் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ கறியை வெந்துருச்சு. அந்த கறியை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கிரேவி பதத்துக்கு வரணும். ஸோ என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதனால் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சிக்கார், எங்கள் வீட்டு சார். அவருக்கு ஃபஸ்ட்டு காப்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்க்கலாம். குறைச்சி வச்சோன்னே நல்லாவே அந்த கிரேவி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு அரைக்க போகிறோம். இந்த மாதிரியான பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. ரசத்துக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், எந்த இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ கடுகு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, வத்தல், அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை போட மறந்துட்டேன். ஸோ அந்த மல்லித்தலையும் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு புளி கரைச்சி ஊற்றணும். அதனால் அந்த புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடாக ஓப்பன் பண்ணி எண்ணெய் கேன் இதெல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு. ஸ்பைசஸ் டப்பா இதெல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு. அதை அப்படியே சைட் பை சைடாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே இதாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சைட் பை சைடாக அரிசியும் ஊறிடுச்சு. ஸோ அதையும் அடுப்பில் வச்சு விட்டேன். இப்போது ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கீழே மட்டும் கூட்டி விடுற வேலை இருக்குது. அதை அம்மா நான் கூட்டிக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நிறைய வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டேன். ஸோ இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டே ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். ஒரு வழியாக சாப்பிட்டு உட்காந்தாச்சு, திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு இந்த சண்டே இப்படி தான் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், டேக் கேர்.